சார், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரங்களோட வந்துட்டு அவர் மேலே ஒரு சில வழக்குகள் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போது விசாரணை வந்திருந்தது. ஏன்னா நடுவில் வந்துட்டு டிஆர் பாலு அவர் வந்துட்டு என் மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருந்தாங்க. இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அதில் திரு மு.க. அழகிரி அவர்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 10 மீன்பிடி கப்பல்கள் வாங்கியதாக சொன்னவர் திரு ஸ்டாலின் அவருடைய அண்ணன் மு.க. அழகிரி. ஆனால் அவரையே குறை சொல்வது போல திரு டிஆர் பாலு அவர்கள் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிவிட்டார், அவருக்கு உண்மை தெரியாது அப்படி என்பது போல் சொல்லியிருக்கிறார். இவருடைய சொத்து அவர் குடும்ப சொத்து அப்படின்னா சாதாரண நிலையில் இருந்து வந்த திரு டிஆர் பாலு அவர்களை பற்றி இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அப்பொழுதெல்லாம் சால்வை போடுவார்கள், அந்த சால்வையை திரு டிஆர் பாலு அவர்கள் வாங்கி சட்டையாக தைத்து போட்டுக் கொள்வார் அப்படி என்பதை போல் மேடையிலேயே திரு டிஆர் பாலு அவர்களை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் வந்த திரு டிஆர் பாலு அவர்களுடைய குடும்ப சொத்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் இதை கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் உண்டு. திரு டிஆர் பாலு அவர்கள் மகன்கிட்டே கடன் பெற்றதே மகன்கிட்டத்தான் கடன் பெற்றோம் என்பதை தெரியவில்லை என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரங்களோட வந்துட்டு அவர் மேலே ஒரு சில வழக்குகள் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போது விசாரணை வந்திருந்தது. ஏன்னா நடுவில் வந்துட்டு டிஆர் பாலு அவர் வந்துட்டு என் மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருந்தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இது திரு அண்ணாமலை அவர்கள் திமுக ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அதில் இவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரு மு.க. அழகிரி அவர்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 10 கப்பல்கள் மீன்பிடி கப்பல்கள் வாங்கியதாக சொன்னவர் திரு ஸ்டாலின் அவருடைய அண்ணன் மு.க. அழகிரி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவரையே குறை சொல்வது போல திரு டிஆர் பாலு அவர்கள் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிவிட்டார், அவருக்கு உண்மை தெரியாது அப்படி என்பது போல் சொல்லியிருக்கிறார். இவருடைய சொத்து அவர் குடும்ப சொத்து அப்படின்னா சாதாரண நிலையில் இருந்து வந்த திரு டிஆர் பாலு அவர்களை பற்றி இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அப்பொழுதெல்லாம் சால்வை போடுவார்கள், அந்த சால்வையை திரு டிஆர் பாலு அவர்கள் வாங்கி சட்டையாக தைத்து போட்டுக் கொள்வார் அப்படி என்பதை போல் மேடையிலேயே திரு டிஆர் பாலு அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் வந்த திரு டிஆர் பாலு அவர்களுடைய குடும்ப சொத்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் இதை கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் உண்டு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய மீது அவதூறு வழக்கு தொடுத்தவர் மீது திரு அண்ணாமலை அவர்கள் பல கேள்விகளை கேட்டார். என் மனைவி படித்த படிப்பு உங்களுக்கு தெரியுமா? அல்லது என் மனைவி எங்கே வேலை செய்தார்கள் என்பது தெரியுமா? நாங்கள் யாரிடம் கடன் பெற்று நான் நிலம் வாங்கினேன் தெரியுமா? அத்தனை ஆவணங்களும் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் என் மீது அபாண்டமாக பழி போடுகிறீர்கள் என்று திரு அண்ணாமலை தரப்பிலிருந்து அவருடைய நியாயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் கப்பல் வாங்கியது உண்மைதான் என்பதை போல திரு டிஆர் பாலு அவர்கள் நான் 10 கப்பல் வாங்கவில்லை, 2 கப்பல்கள் தான் வாங்கியிருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் திரு டிஆர் பாலு. அது மட்டுமல்லாது அந்த பணம் தன்னுடைய மகனிடம் பெற்ற பணம் என்றே தெரியாது அப்படி என்பது போல் திரு டிஆர் பாலு அவர்கள் மகன்கிட்டே கடன் பெற்றதே
மகன்கிட்டத்தான் கடன் பெற்றோம் என்பதை தெரியவில்லை என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார். இதற்கு தண்டனையாக பல இந்து கோயில்களை ஆணவத்தில் இடித்த திரு டிஆர் பாலு அவர்கள் இந்த நிலையில் சிக்குண்டு தவிக்கப் போவது உண்மைதான். அவர் மீண்டும் பல இன்னல்களுக்கு ஆளாவார் என்பதுதான் இந்த வழக்கு நமக்கு எடுத்து சொல்கிறது. சார், அழகிரி அவர்கள் வந்துட்டு டிஆர் பாலு அவர்கள் 10 கப்பல் வாங்கினாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டே போய் நான் 10 கப்பல் வாங்கலை 2 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு, அதுவும் அவரோட பதவியை பயன்படுத்தி அதன் மூலியமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி விவாதங்களை வச்சுக்கிறாங்க இல்லை சார், இதில் எது வந்துட்டு உண்மை நாம் எடுத்துக்கலாம்? இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக நான் அரசு ஊழியராக இருக்கும் பொழுது நான் எவ்வளோ சம்பளம் பெற்றேன், என் மனைவி பெங்களூரில் கல்வி கற்ற பிறகு அவர்கள் சென்னையில் வேலை செய்யும் போதும் பெங்களூரில் வேலை செய்யும் போதும் எவ்வளவு சம்பாதித்தார்கள் என்பதை நான் வெளிப்படையாக புள்ளி விவர அடிப்படையில் வங்கி கணக்கு உள்பட நான் வெளிப்படைத்தன்மையாக காட்ட தயாராக இருக்கிறேன் என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். ஆனால் திரு டிஆர் பாலு அவர்கள் அவருடைய சொத்து பட்டியல் என்ன, எங்கு கடன் பெற்றார், இந்த கப்பல் வாங்குவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்கின்ற பல கோடி மதிப்புள்ள 2 கப்பல்கள் வாங்குவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது, அதிகார துஷ்பிரயோகம் என்பது அமைச்சராக இருந்த திரு டிஆர் பாலு அவர்கிட்டத்தான் நாம் கேட்க வேண்டியமே தவிர சாதாரண பதவியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர்கிட்ட பெரிய கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அவர் நேர்மையாக தான் வாழ்ந்திருக்கார், தன்னுடைய வாழ்நாளையும் வாழ்க்கையும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சென்னையில் தன்னுடைய கட்சி தலைவராக பாஜக தலைவராக இருக்கின்ற பொழுது கூட நான் தற்காலிகமாகத்தான் அங்கே இருந்தேனே தவிர நிரந்தரமான வீடு வாசல்கள் இல்லை என்பதை அவர் வெளிப்படையாக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். சார், டிஆர் பாலு அவர் வந்துட்டு கடன் வாங்கின நிறுவனத்தோட உரிமையாளர் தனது மகன் தான் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்க சார்? ஏன்னா ஒரு தந்தைக்கு தன் மகன் என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறது சார்? அவர் பொய் சொல்கிறாருன்னு தெரியுது வெளிப்படையாக. ஒரு டிஆர் பாலுவுக்கு பொய் சொல்வது புதிதில்லை என்று தான் நினைக்கிறேன். தன்னுடைய மகன் என்ன கம்பெனி நடத்துகிறார், இவர் பணம் கேட்கிறார் என்று சொன்னால் யாரிடம் கேட்கிறார், பணம் கொடுப்பவர்கள் எந்த கம்பெனி நடத்துகிறார், அந்த கம்பெனியுடைய உரிமையாளர் என்பதை விசாரிக்காமலேயா இவர் கடன் பெற்றார், அல்லது பணம் கொடுத்தவர்கள் இவர் யார் என்று தெரியாதா பணம் கொடுத்திருப்பார்கள்? அதற்கூட புரியாத மக்களாக இந்த பாமர மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுப்பவர்களாகட்டும் வாங்குவவர்களாகட்டும் முறையான ஆவணங்களை சரிபார்க்காமல் கடன் வங்கியில் கூட பெற முடியாது, தனியார்கிட்டையும் பெற முடியாது என்பது வெளிப்படையாக இருக்கின்ற பொழுது திரு டிஆர் பாலு அவர்கள் தன்னுடைய மகனிடமே கடன் பெற்றார் என்பதை ஒத்துக்கொள்வதற்கே மனம் இல்லை என்று சொன்னால் அவர் மகன் பண்ணுகிற தவறையெல்லாம் இவர் பொறுப்பேற்பதற்கு தவறுகிறாரோ, தன் மகனை காட்டி கொடுக்கிறாரோ என்கின்றது போல் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. தன்னுடைய மகன்கிட்ட கடன் பெற்றோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் உண்மையை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் பொய்யை மட்டுமே இங்கே உண்மையாக பார்க்கிறார் திரு டிஆர் பாலு அவர்கள். சார், இப்போ எலெக்ஷன் பக்கம் வர வர தொடர்ந்து டிஎம்கே சைடில் இருந்து நிறைய ஊழல் வெளியே வந்துட்டே இருக்குன்னு சொல்லணும். நிறைய பேர் டிஎம்கேல இருக்கவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் மறைச்சிருக்காங்க, இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கன்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க சார். ஸோ ஏற்கனவே அவங்களோட கூட்டணியிலையும் பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு எலெக்ஷனை டிஎம்கே எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, திரு காங்கிரஸ் கட்சியினுடைய திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்த பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுத்த காங்கிரஸை கிட்டத்தட்ட 8 எம்பிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே சஸ்பெண்ட் செய்தார்கள். அதிலே 7 பேர் காங்கிரஸ்காரர்கள், ஒருவர் கம்யூனிஸ்டுக்காரர். அப்படி இருக்கின்ற பொழுது இந்திய கூட்டணியில் ஒற்றுமையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று போலியான
பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற விசிகாகட்டும் அல்லது திமுகவாகட்டும் அந்த ராகுல் காந்திக்கு ஆதரவாக யாரும் நிற்கவில்லை. இவர்கள் மறைமுகமாக எங்கே நம் மீது வழக்குகள் வந்துவிடுமோ, இது பிஜேபி அரசு நம்மை கைது செய்து விடுமோ என்ற அச்சத்தில் இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருப்பதுதான் அங்கே வெட்ட வெளிச்சம். ஆதலால் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி டெல்லி நாடாளுமன்றத்திலே பிளவுபட்டுவிட்டது என்பதை பட்டவர்த்தமான உண்மை. அதே போல இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பல திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கின்ற ஒரு கோட்பாடை நிலைப்பாட்டை அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் எதிர்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். கேஎஸ் அழகிரி போன்றவர்கள் கூட ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டும்தான் நாம் திமுகவை ஆதரிக்கிற நிலை வேண்டும், இல்லை என்றால் அவர்களோடு இருப்பது நமக்கு பொருத்தமில்லாது, சுயமரியாதை உள்ளவர்கள் யாரும் திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்பதை திரு வைகோ அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் இந்த தருணத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஸோ டிஎம்கேல இப்போ வந்திருக்க பிளவு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பாசிட்டிவாக அமையும் நினைக்கிறீங்க சார்? கொள்கை இல்லாத கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற திமுக கூட்டணியை விடுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைத்திருக்கிற மிகப்பெரிய என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் இங்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் என்று சொன்னால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள், தமிழக மக்கள் திமுகவை புறமுதுகிட்டு ஓட வைக்க வேண்டும் என்று இப்பொழுதே முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் தூங்கி கொண்டிருக்கிற இந்த திமுகவை விழுத்த அதிமுக சரியான நிலைப்பாடு எடுத்து மிக வேகமாகவும் செய்த அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க தயாராகிவிட்டார்கள். திமுக என்ன செய்வதென்றே தெரியாமல் இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு வெளிப்படையான உண்மை. ஸோ ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் சார், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த ஒரு தேர்தல் எப்படி நடக்க போகுது, யார் பாசிட்டிவாக போகிறா நெகட்டிவாக போகிறான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.